கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்பதாக தேவன் சொல்லுகிறார். தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை கனம் பண்ண விரும்புகிறார். தேவன் ஒரு மனிதனுக்கு மதிப்பளிக்க விரும்புகிறார். பாருங்கள், என்னை கனம் பண்ணுகிறோடு நான் கனம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. கர்த்தர் மனிதர்களை மதிக்கிறார், மதிப்பளிக்கிறார், கனம் பண்ணுகிறார். இந்த உலகத்திலே மனிதனுக்கு எப்படி கனம் கிடைக்கிறது தெரியுமா? மனிதர்கள் எப்படி மனிதர்களை கனம் பண்ணுகிறார்கள்? இந்த உலகத்திலே பணம் இருந்தால் மனிதர்களை கனம் பண்ணுவார்கள். பட்டம் பதவி இருந்தால் அவர்களுக்கு மனிதர்களால் கனம் கிடைக்கும். ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், ஒரு நல்ல அந்தஸ்து ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அந்த மனுஷனுக்கு கனம் தேடி வரும். ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தால் ஒரு மனுஷனுக்கு கனம் தேடி வரும். இன்றைக்கு உறவுகள், நண்பர்கள், நம்மிடம் நன்கு பழகக்கூடிய நபர்கள் அனைவரும் நம்மை கனப்படுத்த வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தில் நன்றாக பணத்தை செலவு செய்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் பணத்தை நன்றாக செலவு செய்தால் உங்களுக்கு கனம் உங்களை தேடி வரும். நம்முடைய பண பலத்தையும் ஆட்கள் பலத்தையும் காண்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் உங்களை தேடி மரியாதை வரும், உங்களை தேடி கனம் வரும், எல்லாமே வரும். இது எதுவுமே உங்கள் கூட இல்லை என்று சொன்னால், ஒன்றுமே நம்மிடம் இல்லை என்று சொன்னால், சிறு பிள்ளைகள் கூட நம்மை மதிக்க மாட்டார்கள். ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து இவ்விதமாய் சிறு பிள்ளைகள் கிண்டல் செய்தார்களாம். மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ என்பதாக. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை வேணா இருங்க, ஆனால் உங்களுக்குள்ள பணம் இல்லைன்னா உங்களை மதிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களை சீண்டுவதற்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் பணம் தான் ஒரு மனுஷனை மதிப்பிடுகிறதாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் கூட மதிக்காத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. மதிப்பில்லாத பணத்திற்கு என்ன தெரியுமா இந்த உலகத்தில் பெயர் வைத்திருக்கிறார்கள்? மதிப்பில்லாத ஒரு பணம் உங்களிடத்தில் 10 பைசா இருக்கலாம், 20 பைசா இருக்கலாம், 25 பைசா இருக்கலாம், 50 பைசா இருக்கலாம். இந்தியாவுடைய மணி அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லை. வேல்யூ இல்லாத மணிக்கு என்ன பேருதமா இந்த உலகம் கொடுக்கிறது? சல்லி பைசாக்கு கூட நீ பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? செல்லா காசு. அந்த காசுக்கு பெயர் என்ன தெரியுங்களா? செல்லா காசு. அந்த காசுக்கு மதிப்பு கிடையாது. அநேகர் சொல்லுவாங்க, செல்லா காசுக்கு கூட உன்னை மதிக்கிறதுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் ஒரு ஏழ்மை என்பதினால் இந்த செல்லா காசுக்கு கூட நீ மதிக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏழ்மை நம்மளை நம்முடைய மதிப்பை இழக்க பண்ணுகிறதாக காணப்படுகிறது. சில வேளைகளிலே வெளிநாடுகளிலே பணிபுரிகிற, வெளிநாடுகளிலே வாழ்கிற நண்பர்களுக்கு பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹவ் ஆர் யூ பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர் என்று சில நேரங்களில் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவேன். அதை திரும்பி பார்க்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுடைய பார்வையிலே நான் ஒர்த்து இல்லை, அவர்களுடைய பார்வையிலே நான் வேல்யூ இல்லை. எனவே தான் அவர்கள் எனக்கு பதிலளிக்கவில்லை, அவர்கள் எனக்கு மதிப்பளிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் உலகத்தில் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதிப்பில்லாதவர்களாக, மதிப்பற்றவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் எதிர்பார்க்கிற பணம், பதவி, ஆட்கள் பலம், பணபலம், உயர்வுகள் எதுவும் நமக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு மதிப்பு குறைவு தான். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதுங்க. இந்த உலகத்தில் யார் நம்மளை நேசித்தாலும், யார் நம்மளை நேசிக்காமல் போனாலும், யார் நம்ம கூட இருந்தாலும், யார் நம்ம கூட இல்லாமல் போனாலும்,
யார் உதவி செய்தாலும், யார் உதவி செய்யாமல் போனாலும், யார் நம்மிடத்தில் பேசினாலும், யார் நம்மிடத்தில் பேசாமல் போனாலும், யார் நம்மளை மதித்தாலும், யார் நம்மளை மதிக்காமல் போனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை உண்டாக்கின கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இதை தவிர வேற என்னங்க நமக்கு வேணும்? நான் உன்னை கனம் பண்ணுறப்பான்னு சொல்கிறாரு, நான் உன்னை மதிக்கிறப்பான்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எனக்கு மதிப்பை கொடுக்கறதுக்கு இந்த பூமியில் ஒரு ஆள் இருக்குதுங்க. பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 149 சங்கீதம் 9 வசனத்தில், இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்பதாக கர்த்தர் பரிசுத்தவான்களை குறித்து சொல்லுகிறார். இந்த கனம் அவர்களுடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கனப்படுத்த தேவன் விரும்புகிறார். அவர் உங்களை கனப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். யோவான் 12 அதிகாரத்தில் 26 வசனத்தில் வாசித்து பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நாம் வெள்ளை உடுப்புகளை உடுத்துக்கொண்டு, கையில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு, டிராக்ஸ் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நம்ம ஊழியம் செய்யும்போது உலகம் நம்மளை பரிகசிக்கும். வந்துட்டாங்க வெள்ளை போட்டுக்கிட்டு, இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை என்று உலகம் நம்மை கனவீனப்படுத்தும். ஆனால் கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். என் மகன் ஊழியம் செய்கிறான், என் மகன் எனக்காக வேலை செய்கிறான் என்பதாக பரலோகம் நம்மை அங்கீகரித்து பரலோகம் நம்மை கனப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கடைப்பிடித்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 8 வசனத்தில், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். இந்த உலகத்திலே மனிதர்களை கனப்படுத்துகிற, ஆமேன், மதிப்பளிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு மதிப்பையும் கனத்தையும் அவர் கொடுக்கிறார். பாருங்கள், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்கிறார். வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராம். வேதத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர், ஆமேன், அவர்களுக்கு மதிப்பளிக்கிறாராம், அவர்களை கனப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க பிரதர். யாராவது உங்களை கேவலமாக பேசிட்டாங்களா? யாராவது உங்களை கேவலப்படுத்திட்டாங்களா? உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களா? உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா? உங்களை நிந்திக்கிறாங்களா? உங்களை ரொம்ப கேவலமாக அற்பமாக நினைக்கிறாங்களா? நீங்கள் உலகத்தின் பார்வையில் வேணால் அற்பமாக இருக்கலாங்க, உலகத்தின் பார்வையில் வேணால் கேவலமாக இருக்கலாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க பெரிய பணக்காரராக இருப்பாங்க, உங்கள் கூட பிறந்தவங்க பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க. உங்களை சல்லி காசு கூட மதிக்க மாட்டாங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் கூட பிறந்தவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உயர்வு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய மேன்மை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நினைத்தார் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரபடி கர்த்தர் செய்வார். நாட்கள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வரும். நீங்கள் இப்படியே இருக்க மாட்டீங்க. உங்களையும் என்னையும் உயர்த்துகிற நாட்கள் நிச்சயமாய் வரும். நீங்களும் நானும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியான நாட்கள் வரும். இன்றைக்கு உங்களை திரும்பி பார்க்காதவர்களை குறித்து வருத்தப்படாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணாதவங்களை குறித்து வருத்தப்படாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யாதவங்களை குறித்து வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூடமே துதிக்கிறோம், நன்றியோடு கூடமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் ஐயா. நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறபடினாலும் அங்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகம் எதிர்பார்க்கிற எதுவுமே எங்கள் கிட்ட கிடையாது ஆண்டவரே. இந்த உலகம் எதிர்பார்க்கிற பணபலம், பதவி பலம் ஆண்டவரே ஒன்றுமே எனக்கு இல்லை. நாங்கள் இன்றைக்கி ஏழையாக இருக்கலாம், இன்றைக்கி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம். உலகம் எங்களுக்கு மதிப்பு அளிக்கலப்பா. ஆனால் நாங்கள் அதை குறித்து கவலைப்படலைப்பா. நீங்கள் எங்களை கனப்படுத்துனீங்களே, நீங்கள் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறீங்களே, நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்களே, நீங்கள் எங்கள் மேலே பாசமாக வச்சிருக்கிறீங்களே, அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நேச கரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே, நான் அவமானப்படுகிறேனே, நான் அசிங்கப்படுகிறேனே, எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கலையே, என்னை எல்லாம் கேவலப்படுத்துகிறாங்களே, ஐயோ என்று அழுது கொண்டிருக்கிற என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய ஏழ்மைகளை மாற்றும் ஆண்டவரே, ஏழ்மையான நிலைமைகளை தேவன் மாற்றுங்க ஆண்டவரே. என் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஏழ்மைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே குறைச்சல்களை எல்லாம் மாற்ற முடியாது செபிக்கிறேன். ஐயா, நீங்கள் எங்களை கனப்படுத்துகிறீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும், இந்த உலகம் எங்களை திரும்பி பார்க்கிற ஒரு நாள் வரும், இந்த உலகம் எங்களை கனப்படுத்துகிற நாள் வரும். எங்களை வெறுக்கிறவர்கள், எங்களை ஆண்டவரை புறம்பே தள்ளினவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு நாட்கள் நிச்சயமாய் வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, யாரெல்லாம் எங்கெல்லாம் வெட்கப்பட்டு அவமானப்படுத்த அசிங்கப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுடைய தலைகளெல்லாம் கர்த்தராகிய தேவன் நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலத்தால் இடைக்கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவரையும் ஒருபோதும் நீர் கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போதுக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும் ராஜா. தேவனே அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருப்பினும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், வாட்ஸ்அப் வழியாக தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.